என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மிளகு வறுவல். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு மிளகு யூஸ் பண்ணி சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா நல்லா கீரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிக்கனில் இருக்க ஹீட்டெல்லாம் இது எடுத்துரும். அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருந்த சோம்பு, பட்டை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசலாம் போயிடுச்சுங்க. இப்போ நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் வணக்கி விட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி பேஸ்ட்டெல்லாம் வந்து இந்த சிக்கனில் நல்லா ஸ்டிக் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கியாச்சு. இப்போ நான் மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா பொருட்களில் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த மசாலா பொருள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்து சிக்கனில் ஸ்டிக் ஆகணும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலேயே சிக்கனை வேக விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ் சிக்கன் வெந்துருச்சு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கிளறிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் எப்போவுமே கடைசியாக சேர்த்து கிளறிக்குங்க. இல்லைன்னா மிளகெல்லாம் வந்து உங்களுக்கு அடியில் போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நான் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை தூவி ஒரு டைம் நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பெப்பர் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மிளகு வறுவல் சூப்பராக கிறிஸ்பியாக அண்ட் ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் மிளகு வறுவல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.